This video is brought to you by Butterfly. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு விதவிதமாக அவனில் அப்படி பேக் பண்ணி எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் எடுக்கும்போது மேலே அப்படி சீஸ் மெல்ட் ஆகி அப்படி லேசாக பபுள் ஆகி கோல்டனாக அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் எல்லார் வீட்லேயும் அவன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவன் இல்லாட்டி கூட அந்த அவனில் பண்ணுற ரெசிப்பியை எப்படி வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேனில் பண்ணலான்னு நான் காமிக்க போகிறேன். அது என்ன ரெசிபினா சில்லி சீஸ் டோஸ்ட். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். ஸ்லைஸ் பிரெட் இருக்குது, நம்ம இது மேலே பட்டர் தடவ போகிறோம். பட் எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன பயம். ஏன்னா இந்த சாஃப்ட் பிரெட் மேலே பட்டர் தடவும் போது சப்போஸ் பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி நம்ம ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தோன்னா இந்த பிரெட் கிழிஞ்சிரும். அதனால் நான் எப்போவுமே அதை கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இட் மேக்ஸ் இட் ஈஸியர் அண்ட் சேஃபர். ஸோ இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணலாம். இது டோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு லிட்டில் டிப் கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற சீஸ் வந்து மோட்சரெல்லா. நிறைய விதமான சீஸஸ்லாம் இருக்குது. நான் நேற்று ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சீஸ் எது அப்படின்னு. இந்த பால்கனில் ஒரு கண்ட்ரியில், இந்த மாண்டனெக்ரோ அது பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியிலேருந்து தான் வருது ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சீஸ். அதோட பேர் வந்து பியூல். அது என்னென்னா, அங்கே பால்கன் டாங்கி ஒரு கழுதையோட பாலில் இருந்து சீஸ் எடுக்கிறாங்களாம். 1 கிலோ சீஸ் பண்ணுறதுக்கு 25 லிட்டர் கழுத பால் வேணுமா. அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஸோ 1/2 கிலோ சீஸ் என்ன விலைன்னு நினைக்கிறீங்க? 42,000 ரூபா. இது வந்து உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சீஸ். அதெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம பேசாமல் செட்டர் மோட்சரெல்லான்னு போட்டுக்கலாம். ஓகே, ப்ளீஸ் நோட், நான் இது நல்லா ப்ரௌனாலாம் பண்ணல. இதை வந்து இங்கேயே ப்ரௌன் பண்ணிட்டேன்னா அங்கே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தீஞ்சு போயிடும். இது சும்மா கொஞ்சம் ஃபேர்ம் ஆகட்டும், அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து சால்டட் பட்டர். இந்த சால்டட் பட்டரில் நான் கொஞ்சம் சாப்ட் garlic அது மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் பச்சை மிளகா. என்னதான் இருந்தாலும் இன்டர்நெட்டில் சொல்கிறாங்க இந்த சீஸ் டோஸ்ட் அது வந்து லாங்காஸ்டர் அப்படின்னு யூகேயில் ஒருத்தர் தான் டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா இந்த சில்லி சீஸ் டோஸ்ட் டெஃபினட்டாக நம்ம மக்கள் தான் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ரெகுலர் சாப்பாடு வந்து ஒரு காரசாரமாக இருந்தால் தான் நம்மளுக்கே பிடிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஐம் கோயிங் டு ஸ்ப்ரெட் இட் ஆன் த பிரெட். ஒரே இடத்துல எல்லா சில்லியும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். பை த வே, நான் எப்படி இப்படி தைரியமாக ஜெனரஸாக நான் சில்லியை போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அதில் இருக்கிற அந்த காரம் மெயின்லி அந்த சீடில் தானே இருக்குது, அதெல்லாம் எடுத்தாச்சு. அதனால தான் நான் தைரியமாக இப்படி தடவிட்டு இருக்கேன். ஓகே, இப்படி நான் கொஞ்சம் பட்டர் போட்டாச்சு. நவ் ஃபார் த பெஸ்ட் பார்ட், சீஸ். கிரேட்டட் சீஸ் அது மேலே போட்டுட்டு நாக்கு ஊறுது. ஐ ஜஸ்ட் லவ் சீஸ். அண்ட் தென் நம்ம தான் இந்தியன் ஆச்சே, இன்னும் கொஞ்சம் வரட்டு மிளகா அப்படி கொஞ்சமாக போட்டுக்கலாம். மோர் ஃபார் த கலர் தென் எனிதிங் எல்ஸ். ஆச்சா, இருக்கவே இருக்குது நம்மளுக்கு நான்ஸ்டிக் பேன். இந்த லிட்டோட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை அப்படியே தூக்கி அதில் வச்சிட வேண்டியதான். கரெக்டாக இதில் ஃபிட் ஆகுது. ஓகே, அண்ட் இதை க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா ஈவனாக அந்த ஹீட் வந்து டிசிபேட் ஆகும். அண்ட் தென் சீஸ் வந்து அழகாக மெல்ட் ஆகும். சிம்மில் வச்சுருக்கேன், அதில் வச்சிடாதீங்க. சரி, இது டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன். யூகேல இருக்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த சீஸ் ஐல் ஒன்று இருக்கும். அதில் போனால் விதமாக சீஸ் இருக்கும். சீஸில் வந்து ஏப்ரிகாட் போட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் சவராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மோட்சரெல்லா சீஸ் பால்ஸ்னு இருக்கும், குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும். ஐ ஜஸ்ட் லவ் சீஸ். அந்த மோட்சரெல்லா சீஸை வந்து நான் அப்படியே டொமாட்டோவோடலாம் சாப்பிடுவேன். அந்த பஃபலோ மோட்சரெல்லான்னு ஒன்று இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஆக்சுவலி இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்குக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் சீஸ் இஸ் ஃபேபுலஸ். இப்போ வந்து இது வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. டடா! ஓ, இட் லுக்ஸ் ஸோ குட், ஸோ குட். அந்த சில்லி சீஸ் டோஸ்ட் மாத்திரம் ரெசிஸ்டே பண்ண முடியாது. There you go.
சில்லி சீஸ் டோஸ்ட் டன். சாப்பிட்டு பார்க்கலாமா எவ்வளோ காரமாக இருக்குன்னு? அந்த சில்லியில் இருக்கிற கிக், ஐ ஜஸ்ட் லவ் இட். இட்ஸ் a nice snack. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணணுன்னா டைம் இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணலாம். அண்ட் எனிவே அது அவ்வளோ டைமும் எடுக்கிறது இல்லை. ஸோ தட்ஸ் யுவர் சில்லி சீஸ் டோஸ்ட் ரெசிபி. ரியலி குவிக் அண்ட் சிம்பிள் அண்ட் வெரி வெரி டேஸ்டி. அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி சர்ன்னு ஒரு காரம் அண்ட் ஒரு கிக் நல்லாயிருக்கு. அவன் இல்லாமல் சில்லி சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணுறது? ஸ்லைஸ் பிரெட் இருக்கவே இருக்குது. அதை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பட்டர் தடவும் போது அது வந்து டேர் ஆகாமல் இருக்கும். சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சாப்ட் garlic அண்ட் க்ரீன் சில்லிஸ், விதை இல்லாமல் க்ரீன் சில்லிஸை ஃபைன்லி சாப்ட் நீங்கள் வச்சுட்டு அந்த பட்டரில் வந்து garlic அண்ட் சில்லியை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. தென் இப்போ நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணிங்க பாருங்கள், அந்த பிரெட் மேலே ஒரு சின்ன கோட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கிரேட்டட் சீஸ் அதை வந்து எடுத்து நீங்கள் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. 2 பிரெட்டு ஸ்லைசஸ் மேலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சும்மா கலருக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இருக்கவே இருக்குது நம்மளுக்கு நான்ஸ்டிக் பேன், அதை அப்படியே தூக்கி அதில் வச்சிட வேண்டியதான். இதை க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா ஈவனாக அந்த ஹீட் வந்து டிசிபேட் ஆகும். அண்ட் தென் சீஸ் வந்து அழகாக மெல்ட் ஆகும். அண்ட் தென் யூ கேன் ஓப்பன். ஸோ உங்களோட சில்லி சீஸ் டோஸ்ட் டன். இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். எங்களோட யூடியூப் சேனல் JFW, அதுக்கு வந்து கிளிக் ஆன் த லிங்க், சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் யோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ தட் எந்த ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க.